إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. واتبعوا ما تتلو شياطين على ملك سليمان وما كفر سليمان ولكن الشياطين كفروا يعلمون الناس السحر وما أنزل على الملكين ببابل هاروت وماروت وما يعلمان من أحد حتى يقولا إنما نحن فتنة فلا تكفر فيتعلمون منهما ما يفرقون به بين المرء وزوجه وما هو بالضارين به من أحد إلا بإذن الله ويتعلمون ما يضرهم ولا ينفعهم ولقد علموا لمن اشتراه ما له في الآخرة من خلاق ولبئس ما شروا به أنفسهم لو كانوا يعلمون ولو أنهم آمنوا واتقوا لمثوبة من عند الله خير لو كانوا يعلمون. ஹஸ்பி அல்லாஹுல்லதி. கணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடைய சூரத்துல் பக்ராவினுடைய 102, 103வது வசனம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், சுலைமானின் ஆட்சியில் ஷைத்தான்கள் படித்து காட்டியதை அவர்கள் பின்பற்றினார்கள். சுலைமான் நிராகரிக்கவில்லை, மாறாக ஷைத்தான்களை நிராகரித்தனர். அவர்கள் மக்களுக்கு சூனியத்தையும் பாபிலோனில் இருந்து ஹாருத் மாருத் ஆகிய 2 வானவர்களுக்கு அருள பெற்றதாக அவர்களே சொல்லிக் கொண்டதையும் கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் அவ்விருவரும் நாங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ள ஒரு சோதனையாக உள்ளோம், எனவே இறையை நிராகரிக்க வேண்டாம் என்று கூறாதவரை யாருக்கும் அதை கற்றுக் கொடுப்பதில்லை என்றும், ஒரு மனிதனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் இடையே பிரிவினையை உருவாக்கக்கூடியதை அவ்விருவரிடமிருந்தும் அவர்கள் கற்றனர் என்று கூறி வந்தனர். அதன் மூலம் அல்லாஹ்வின் உத்தரவையின்றி யாருக்கும் அவர்கள் தீங்கு இழைக்க இயலாது, அவர்கள் தமக்கு தீங்கு இழைப்பதையும் பயன் தராததையுமே கற்றுக்கொண்டனர். இதை கொள்முதல் செய்தவனுக்கு மறுமையில் எந்த பேரும் கிடையாது. அப்போது அவர்கள் கூறியதாக தெரிந்தே உள்ளன. எதற்கு பதிலாக தங்களை அவர்கள் விற்று கொண்டார்களோ அது மிகவும் தீயதும், இதை அவர்கள் அறிந்திருக்கவும் இல்லை. அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு இறைவனை அஞ்சினால் அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கும் நற்கூலி சிறந்ததாகும். இதையே அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த 2 வசனம், அதாவது 102வது வசனமும் 103வது வசனம், நேற்றைய தினத்திற்கு முந்தைய தினம் நாம் சில வசனங்களை பார்த்தோம். பனு இஸ்ரவேலர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையிலேயே நபி இல்லை என்று மறுத்த பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு மாற்றமாக சில கருத்துக்களை சொன்னார்கள். அந்த கருத்துக்களை கேட்டு அவர்கள் வாயடைத்து போய் என்ன செய்தார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்தார்கள்? சூனியம் வைத்தார்கள். அப்போ இவர்கள் சூனியம் வைப்பதை அவர்களுக்கு மத்தியில் எப்படி சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், நாங்கள் எதுவும் இல்லாத விஷயத்தை செய்யவில்லை, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்ததைத்தான் நாங்கள் செய்கின்றோம் என்பதாக அந்த பனு இஸ்ரவேலர்கள் சொல்லிக் கொண்டார்கள் தங்களுக்கு தாமே. அதாவது இந்த விஷயங்கள் எல்லாம் எங்கிருந்து ஆரம்பித்தது என்று நாம் விளங்க வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக சொல்லி காட்டும் பொழுது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில், அதாவது இமாம் கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், இந்த வசனத்தில் அலா முல்கி சுலைமான்,
முல்கி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆட்சியில் வந்து இருப்பது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். இந்த இடத்தில் முல்க் என்பதற்கு ஆட்சி என்ற அர்த்தம் கிடையாது, காலம் என்ற அர்த்தம் என்பதாக இமாம் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஷைத்தான் எதை பின்பற்றினார்களோ அதை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அதை அவர்கள் பின்பற்றி கொண்டிருந்தார்கள், நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் என்ன நடந்தது என்று சொன்னால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சியில் ஆசிஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் இருந்தார். கேள்விப்பட்டிருக்கமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சியில் எழுத்தாளராக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மிக முக்கியமான நடவடிக்கைகளை, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான அரசாங்க தகவல்களை, இதை போன்ற விஷயங்களை எல்லாம் எழுதக்கூடிய ஒரு ஆலிமாக, ஒரு அல்லாஹ் சம்பந்தப்பட்ட மிக அதிகமாக கல்வி கொண்ட ஒரு நபராக ஆசிஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் இருந்தார். இவர் ஒரு வரலாற்று பக்கங்களில் பதிவு செய்யப்படும் பொழுது இவர் ஒரு மிக சிறந்த அறிஞராகவும் இருந்ததன் காரணத்தினால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடனே வைத்திருந்து பல தகவல்களை அவர்கள் சொல்வார்கள். இந்த ஆசிஃப் என்று சொல்லப்படக்கூடிய நபரும் அதை எழுதி வைப்பார்கள். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் அவர்கள் எல்லா விஷயங்களையும் எழுதி என்ன செய்வார்கள் என்று சொன்னால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அரியாசனைக்கு கீழே அவர்கள் புதைத்து வைத்து விடுவார்கள். யாருக்கும் தெரியாமல் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அரியாசனைக்கு கீழ் அந்த ஆசிஃப் என்று சொல்லப்படக்கூடிய நபர் அதை ரகசியமாக பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக புதைத்து வைப்பார். இது வழக்கமாகவே இருந்தது. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் ஷைத்தான் என்ன செய்தான் என்று சொன்னால், அந்த புதைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த ரகசியங்களை மீண்டும் வெளியே எடுத்து அந்த எழுதப்பட்டிருந்த ஏட்டிலே ஒவ்வொரு 2 வரிகளுக்கு மத்தியிலும் மிக முக்கியமான துல்லியமான சூனியங்கள் சம்பந்தப்பட்ட செய்திகளை எழுதினார். மேலும் இன்னும் சில 2 வரிகளுக்கு மத்தியிலே இறை நிராகரிப்பு சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை ஷைத்தான் எழுதி வைத்தான். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எழுதிவிட்டு ஷைத்தான் மீண்டும் அந்த இடத்திலே புதைத்து விட்டார். அப்போ மீண்டும் மக்களுக்கு அது சம்பந்தமாக அவர் அறிவித்து கொடுத்து மக்கள் அதை எடுத்து பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? அப்போ இத்தனை நாளாக சுலைமான் நபி அவர்கள் ஜின்களை வசப்படுத்தியது, விலங்குகளிடத்திலே பேசியது, பல அற்புதங்களை காட்டியது எல்லாம் சூனியம்தான் போல, இவர் என்ன செய்து விட்டார், இறைமறுப்பாளராகவும் இருந்திருக்கின்றார் என்பதெல்லாம் இந்த ஏற்றிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகின்றது. இவர் ஒரு இறைமறுப்பாளர், இவர் ஒரு சூனியக்காரர், எம்மை இத்தனை நாளாக ஏமாற்றி கொண்டிருக்கின்றார் என்பதாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக பனு இஸ்ரவேலர்கள் பல கருத்துக்களை பகிரங்கமாக முன்வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ இந்த காலகட்டத்தில் இருந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றிய மார்க்க அறிவு கொண்ட அறிஞர்கள் மௌனம் காக்க ஆரம்பித்து விட்டார்கள். என்று சொன்னால் உண்மையிலேயே புதைக்கப்பட்ட விஷயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நேரடியாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இதை பார்த்த அறிஞர்களும் மௌனம் காக்க ஆரம்பித்து விட்டார்கள். என்று சொன்னால் அவர்களால் எதையும் சொல்ல முடியாது. சொல்ல வேண்டும் என்றால் ஆதாரம் வேண்டும், சொல்ல வேண்டும் என்றால் ஆதாரம் வேண்டும். அப்போ எழுதப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் சம்பந்தமாக அவர்கள் இல்லை என்றும் சொல்லவில்லை, இருக்கு என்றும் சொல்லவில்லை. அவர்கள் எதை ஈமான் கொண்டிருந்தார்களோ அதை ஈமான் கொண்டிருந்தார்கள். சுலைமான் நபி அப்படிப்பட்டவராக இருக்க மாட்டார் என்பதாக மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் பனு இஸ்ரவேலர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்று சொன்னால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அப்படியே முத்திரை குத்தி விட்டார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படிப்பட்டவர்கள், சூனியக்காரர் என்பதாக முத்திரை எடுத்து விட்டார்கள். அப்போ இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இது சம்பந்தமாக மேலும் தகவல்களை, அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சுருக்கமான கருத்தை சொல்லி காண்பிக்கின்றார்கள். இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மேலும் விரிவாக சொல்லி காட்டும் பொழுது என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், ஷைத்தான்கள், அதாவது ஜின்களை பொறுத்தளவில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜின்களை வசப்படுத்தி வைத்திருந்தார்கள். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்திலும் சரி இப்பொழுதும் சரி ஜின்களை பொறுத்தளவில் அது என்ன செய்யும் என்று சொன்னால், வானங்களுக்கு சென்று அங்கே மலக்குமார்களுக்கு மத்தியிலே பேசப்படக்கூடிய சில செய்திகளை ஒட்டு கேட்டு அந்த அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்களிடத்திலே வந்து செய்திகளை சொல்லும். அப்போ இதை வந்து ஆரம்பத்தில் மக்கள் ஏற்கவில்லை. அப்போ அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி உண்மையாக நடக்கும் பட்சத்தில் மக்கள் நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ இப்படி நம்ப ஆரம்பித்ததற்கு பின்னால் தான் ஷைத்தான் என்ன ஆரம்பித்தான், ஒரு உண்மையை சொல்லும் பொழுது அதற்குடன் சேர்த்து 70 தவறான விஷயங்களையும், அதாவது இப்படி ஒரு விஷயத்தையும் சொல்லிவிட்டு இதுதான் நடக்கப் போகின்றது, அப்படி இது உண்மையிலே நடக்கக்கூடாது என்று சொன்னால் நீங்கள் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று மார்க்கத்தில் இல்லாத விஷயத்தில், அப்போ மக்களுக்கு மத்தியிலே புதுமையை விதைப்பது, மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை விதைப்பது எல்லாம் ஷைத்தான் இவ்வாறாக கையாண்டான் என்பதாக இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்துவிட்டு, அப்போ இந்த முறை காலமாக இருந்த காலகட்டத்தினால்
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேறு ஜின்களுடன் தொடர்புடையவராக இருந்தார். அப்போ உண்மையிலேயே இவர் ஜின்களை வைத்து மேலே சென்று என்ன நடக்கப் போகின்றது என்பதெல்லாம் கேட்டு அவர்கள் சொல்லக்கூடியவராக இருந்திருக்கின்றார். என்ன நடக்கப் போகின்றது என்பதை அவர் முன்கூட்டியே அவர் நபியாக இருந்ததனால் அறியவில்லை, ஜின்களுடன் தொடர்பு வைத்திருந்ததனால் அறியக்கூடியவராக இருந்தார் என்பதாக மக்கள் எல்லாம் பேச ஆரம்பித்தார்கள். அப்போ அந்த சமயத்தில் தான் இப்போ இந்த ஷைத்தான் இந்த வேலை செய்தது. என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த பொக்கிஷத்தை எடுத்து அந்த 2 வழிகளுக்கு மத்தியிலே சூனியம், இறை நிராகரிப்பு, அப்போ இப்படிப்பட்ட வானங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை கேட்டு மக்களுக்கு ஜின்கள் சொல்லக்கூடிய செய்தி, இப்படிப்பட்ட பல தகவல்கள் எழுதப்பட்டது அங்கு தான். அப்போ அங்கே ஷைத்தான் என்ன செய்தார் என்று சொன்னால், எழுதிவிட்டு அதை மக்களுக்கு என்ன சொன்னார் என்று சொன்னால், நான் உங்களுக்கு ஒரு அழியாத ஒரு பொக்கிஷத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லித்தரப் போகின்றேன் என்பதாக மனித ரூபத்தில் வந்து ஷைத்தான் என்ன செய்தான், மனித ரூபத்தில் வந்து பனி இஸ்ரவேலர்களை அழைத்து இந்த இடத்தில் நீங்கள் தோண்டுங்கள் என்று சொன்னார். அப்போ பனி இஸ்ரவேலர்கள் அந்த இடத்தில் தோண்டும் பொழுது அந்த இடத்தில் ஒரு பொக்கிஷம், ஒரு புதையல் ஒன்று கிடைத்தது. அந்த புதையலிற்குள் தான் ஆசிஃப் என்று சொல்லப்படக்கூடிய அறிஞர் எழுதி வைத்த அந்த ஏடுகள் எல்லாம் இருந்தது. அப்போ அந்த ஏடுகளை அந்த பனி இஸ்ரவேலர்கள் படித்து பார்க்கும் பொழுது அப்போ இதே போன்ற தகவல்களை எல்லாம் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதை போன்று சுலைமான் நபி அவர்கள் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சூனியக்காரராக இருந்திருக்கின்றார், ஒரு இறைவனை நிராகரிக்கக்கூடியவராக இருந்திருக்கின்றார், நம்மை ஏமாற்றக்கூடியவராக அவர் சுலைமான் நபி அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதாக மக்கள் எல்லாம் பரவலாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் வந்த பனி இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த செய்திகளிலிருந்து தான் அவர்கள் என்ன செய்தார்கள், சூனியத்தை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். சூனியத்தை கற்றுக்கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இது எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது ஹாரூத் மாருத் என்று சொல்லப்படக்கூடிய மலக்குகள் என்பதாக சிலர் சொல்லக்கூடியவராக இருந்தார்கள். இன்னும் சிலர் நேரடியாக சுலைமான் நபி அவர்கள் செய்ததை தான் நாங்கள் செய்தோம், நாங்கள் எதுவும் புதிதாக செய்யவில்லை என்பதாக சொல்லி சுலைமான் நபியின் மேலே நேரடியாக அவர்கள் பழி போடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படி பல வழிகளில் இந்த சூனியத்தை அந்த பனு இஸ்ரவேலர்கள் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ சுலைமான் நபி சம்பந்தமாக அவர்கள் உறுதியாக மீண்டும் மீண்டும் அவர்கள் அழைத்து சொல்வது, சுலைமானே ஒரு இறைநிராகரிப்பாளர் தானே என்பதாகவெல்லாம் பனி இஸ்ரவேலர்கள் இந்த சூனியம் வைத்ததற்கு பின்னால் தங்களுக்கு மத்தியிலே பேசிக் கொள்கின்றார். நம்ம எதுவும் இல்லாததையா செஞ்சோம், ஒரு இவரை போன்று தூதர் என்று வந்த ஒரு இறை நிராகரிப்பாளர் கற்றுக் கொடுத்த சூனியத்தை தானே இவருக்கு நம்ம செய்தோம், இதில் என்ன தவறு இருக்கின்றது என்பதாக பனி இஸ்ரவேலர்கள் பேசிக்கொண்டார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், இந்த சூரத்துல் பக்ராவினுடைய இந்த 102வது வசனம், இந்த 103வது வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருளுகின்றான். அதனுடைய ஆரம்ப பகுதியை மட்டும் பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், வத்தபஉ அவர்கள் பின்பற்றினார்கள், மா தத்லு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஷைத்தான் அவர்களுக்கு எதை ஓதி காண்பித்தானோ அதை அவர்கள் என்ன செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். மேலும் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இறை நிராகரிப்பாளர் என்பதாக சொல்லக்கூடியவராக இருந்தார்கள். வமா கஃபர சுலைமான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யவில்லை, அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யவில்லை வமா கஃபர சுலைமான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிராகரிக்கவில்லை, வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு, ஷைத்தான் தான் என்ன செய்தார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ்வையும் நிராகரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். யுஅல்லிமூன அன்னாஸ ஸிஹ்ர், அந்த ஷைத்தான் தான் மக்களுக்கு என்ன செய்தான், சூனியத்தை கற்றுக் கொடுத்தானே தவிர சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சூனியம் செய்யவில்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய எழுத்தாளராக இருந்த அந்த ஆசிஃப் என்று சொல்லப்படக்கூடிய நபரும் அந்த ஏட்டிலே அதை போன்ற விஷயங்களை எழுதவில்லை என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பாபிலோனில் இருந்து வந்த அந்த ஹாரூத் மாரூத் போன்ற அந்த மலக்குமார்கள் சம்பந்தமாக அவர்களிடமிருந்து தான் நாங்கள் சூனியத்தை கற்றுக்கொண்டோம் என்பதாக சொல்வார்கள். அப்போ அந்த சூனியத்தை வைத்து தான் நாங்கள் இதே போன்ற செயல்களை செய்கின்றோம் என்பதாக சொல்வார்கள். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு என்ன பதில் கொடுக்கின்றார் என்று சொன்னால், அந்த ஹாரூத் மாரூத் என்ற மலக்குமார்கள் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், நாங்கள் இதையெல்லாம் நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, உண்மையிலேயே சூனியம் என்பது அல்லாஹ்வினுடைய கட்டளையின் பெயரால் தவிர வேறு இப்படியும் நடக்க முடியாது. உண்மையிலேயே ஒருவர் சரியான முறையில் சூனியம் வைத்தாலும் அல்லாஹுடைய உதவி இருந்தால், அல்லாஹுடைய கட்டளை இருந்தால் தான் அது நடக்குமே தவிர அந்த சூனியம் என்பது இவர்கள் சொல்வதை போன்று ஒரு லேசான விஷயங்கள் எல்லாம் இல்லை என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லி, மேலும் சில தகவல்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 102, 103வது வசனத்தில் பின்வரக்கூடிய பகுதிகளில் சொல்லி காட்டுகின்றார். அதை என்ன என்பது இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் தெளிவாக மேலும் தெளிவாக தொடர்ச்சியாக தெரிந்து கொள்ளும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை போன்ற செய்திகளை தெளிவாக முழுமையாக புரிந்து கொண்டு இந்த மார்க்கத்தை சரியாக விளங்கி சரியாக பின்பற்றக்கூடிய நன்மக்களாக உங்களை மேம்படுத்துவானாக. ஹாதா மின் வலில் முமினிதில்லா குலி குல் ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும் வலி ஜமீஇல் முஸ்லிமீன முஃமினீன அஜ்மஈன் சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.